பெருவழி ரகசியம் பார்க்கும் அனைத்து ஆன்மநேய உறவுகளுக்கும் வந்தனம். இது காணொளி அல்ல, ஆன்ம விளக்கம். எல்லாம் வல்ல திருவருளால் நாம் வள்ளலார் கூறிய கலிபுருஷன் ஆதியில் மறைத்த வல்லவன் போன்ற காணொளிகளை பார்த்தோம். அதைவிட 1000 மடங்கு, கோடி மடங்கு, 10 கோடி மடங்கு முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த காணொளி. புண்ணிய பலம் நிரம்ப பெற்ற ஆன்மாக்களால் மட்டுமே இந்த காணொளியை பார்த்து ஆன்ம விளக்கத்தை பெற்றுக்கொள்ள முடியும். செங்கையில் மான் தூக்கி சிவந்த மழு தூக்கி அனுதினமும் ஒரு பெண்ணை அங்கத்தில் தூக்கி அங்கும் இங்குமா இருவர் கண்டறியாத காலை தூக்கி ஆடும் தெய்வமே, எங்களை எல்லாம் கை தூக்கி ஆள் தெய்வமே. இந்த காணொளியானது பொடித்திருமேனி அம்பலத்தாடும் தில்லை நடராஜரை போற்றி புகழ்ந்து தொடங்குகிறது. யார் இந்த சிதம்பரம் நடராஜர்? இந்த சிதம்பரம் நடராஜரை பற்றி சைவ சமயம் குறிப்பிடுவது என்ன? வேதத்தில் குறிப்பிட்ட பிரம்மம்தான் தில்லை நடராஜரா, அல்லது எங்கும் பூரணராகி நிறைந்து விளங்குகின்ற இயற்கை உண்மை கடவுளாகிய அருட்பெரும் ஜோதி ஆண்டவர்தான் தில்லை நடராஜரா? தில்லை நடராஜ பெருமானுக்கு சிதம்பரம் ஆலயம் ஆடுவதற்கு இடுக்காக இருந்ததால் வள்ளலார் வடலூரில் சத்திய ஞான சபையை அமைத்து ஆட செய்தாரா? இது போன்ற பல கேள்விகள் பல காலமாக பல மனிதர்களை குழப்பத்தில் ஆழ்த்தி இருக்கிறது. அனைத்து கேள்விகளுக்கும் இன்று விடை காணப்படுகிறது. படைத்தல், காத்தல், மறைத்தல், அடித்தல், அருளல் என்னும் ஐந்தொழிலை செய்யும் சதாசிவத்திற்கு சிவபெருமான் என்ற ஒரு பெயர் உண்டு. அந்த சிவபெருமானின் மற்றொரு வடிவம்தான், பரிணாமம்தான் தில்லை நடராஜர். தில்லை நடராஜரை பற்றி தெரிந்து கொள்ளும் முன்பு அங்கு பணிபுரியும் தில்லைவாழ் அந்தணர்களை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நடராஜர் கைலாயத்திலிருந்து நாம் வாழும் பூமிக்கு வரும்போது தனக்கு தொண்டு புரிவதற்காக 3000 அந்தணர்களை அழைத்து வந்தார் என்று சைவ சமயம் கூறுகிறது. சைவ சமயம் என்ன கூறுகிறது என்று ஆழமாக பார்ப்போம் வாருங்கள். சிதம்பரத்தில் நடராஜ பெருமானுக்கு திருதொண்டு புரிந்தவர்கள் தில்லைவாழ் அந்தணர்கள். இவர்கள் கைலாயத்தில் இருந்து வந்தவர்கள். இவர்கள் 3000 பேரும் 4 வேதங்களையும் 6 சாத்திரங்களையும் முறையாக கற்று அதன்படியே நடந்து பிறருக்கு தெளிவாக கற்றுக் கொடுப்பதிலும் சிறந்து விளங்கினர் என்று சைவ சமயம் கூறுகிறது. இதுதான் நடராஜ பெருமானின் தோற்றம். இது உண்மையா என்றால் உண்மையல்ல. பிறகு எப்படி இந்த கதை உருவானதென்றால் இது ஒரு புராண கதை. கைலாயம் என்பது உண்மையில் வானத்திலும் இல்லை, பூமியிலும் இல்லை, இந்த பூமிக்கு அடியிலும் இல்லை. உண்மையில் கைலாயம் எங்கு இருக்கிறது என்று வள்ளல் பெருமானார் சொல்கிறார். நமது உடலில் ஷராப்தி என்ற பை உண்டு. இந்த பையாகிய சாணத்திற்கு மேல் 2.5 அங்குலத்தில் இருதயத்தில் மலர்ந்த வாழைப்பூ போல் ஒரு பையுண்டு. அது வெண்மையாக இருக்கும். இதை கைலாயம் என்று சொல்லுகின்றது என்கிறார் வள்ளலார். இந்த பிண்டத்தில், நமது பிண்டத்தில் உள்ள ஒரு பையை தான் அண்டத்தில் கைலாயமாக காட்டினார்கள். கைலாயம் உண்மையில் வானத்திலும் இல்லை, பூமியிலும் இல்லை, இந்த பூமிக்கு அடியிலும் இல்லை. தில்லைவாழ் அந்தணர்கள் கைலாயத்தில் இருந்து வந்தவர்களும் இல்லை. அவர்கள் அனைவரும் நம்மை போலவே ஆண் பெண் புணர்ச்சியால் வந்தவர்கள். தில்லைவாழ் அந்தணர்களும் நடராஜ பெருமானும் மனிதர்கள் பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது திடீரென்று வந்து சிதம்பரத்தில் அமர்ந்தனர் என்று இப்படி ஒரு கதையை எழுதியவர், புராண கதையை எழுதியவர் வேதவியாசர். அப்படியென்றால் சிதம்பரம் நடராஜர் ஒரு புராண கடவுளா என்றால் அப்படியல்ல. சிதம்பரம் நடராஜர் நாம் வணங்கக்கூடிய கடவுள்தான். அவர் நமக்கு அருள் செய்கின்ற கடவுள்தான், ஐயமில்லை. ஆனால் சிதம்பரம் நடராஜரின் பெயரால் இப்படி ஒரு புராண கதையை எழுதியவர் வேதவியாசர். ஏன் அப்படி ஒரு புராண கதையை வேதவியாசர் எழுதினார் என்றால் அப்படி ஒரு புராண கதையை எழுத சொன்னதை தில்லை நடராஜர் தான். ஐயா, நீங்க என்னென்னமோ பேசுறீங்க, எனக்கு ஒரே குழப்பமா இருக்கியா. வாருங்கள், அதற்கு முன்பால் நாம் ஒரு உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும். சுத்த சன்மார்க்கத்தில் கடவுள் ஏகம். அந்த கடவுளின் அருளால் சுத்தமாதி 3 தேகத்தை பெற்றுக்கொண்ட ஞானிகள் அநேகம். நல்லா புரிகிற மாதிரி சொல்கிறேன், நுட்பமாக கவனிங்க. என்னன்னா, கடவுளானவர் தன் அருளை பெற்ற சுத்த ஞானிக்கு ஞான தேகத்தையும் பிரணவ தேகத்தையும் சுத்த தேகத்தையும் கொடுக்கின்றதற்கு முதல் கருவியாக இருக்கின்றார். அப்படி அந்த உண்மை கடவுளிடம் சுத்த தேகத்தை பெற்று கொண்டவர்தான் தில்லை நடராஜர். தில்லை நடராஜர் 5 மாற்று பெற்ற ஒரு சுத்த தேகி. நன்றாக ஆழமாக புரிவது போல் சொல்கின்றேன், கேளுங்கள். வள்ளலார் திரையோத சாந்தம் என்று ஆன்மாக்கள் அடைகின்ற 14 நிலைகளை பற்றி குறிப்பிட்டிருப்பார். அது என்னவென்றால் ஜீவசாக்கரம்,
ஜீவ சொப்பனம் ஜீவ சுழுத்தி, நிர்மல சாக்கரம் நிர்மல சொப்பனம் நிர்மல சுழுத்தி, பரசாக்கரம் பரசொப்பனம் பரசுழுத்தி, குரு சாக்கரம் குரு சொப்பனம் குரு சுழுத்தி, குரு துரியம் குரு துரியாதீதம். இதெல்லாம் என்னன்னா ஆன்மாக்கள் அடைந்து கடந்து போகின்ற நிலைகள். இப்போ அதற்கு முன்னாடி நாம் தெரிஞ்சுக்கணும், நாம் மனித தேகத்தில் இருக்கும். நம்மளுடைய ஆன்மா 1/4 பங்கு பொன்மையும் 3/4 பங்கு வெண்மையும் கொண்டதாக இருக்கும். இந்த உண்மையை வெளிப்படையாக காட்டுவதற்கு தான் வள்ளலார் 1/4 பங்கு பொன்மையும் 3/4 பங்கு வெண்மையும் கொண்ட ஒரு கொடியை கட்டி இந்த உலக மக்களுக்கு தெளிவாக காட்டினார். பெருமானார் சொல்லுவாங்க, கொடி கட்டி கொண்டோம், இனி எல்லா உண்மைகளும் உங்களுக்கு வெட்ட வெளிச்சமாக தெரியும் என்றார். இப்ப ஆன்மாக்கள் அடைந்து போகின்ற அந்த 14 நிலையை பத்தி நான் சொன்னேன் பாத்தீங்களா? அதுல நாமெல்லாம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஜீவசாக்கரம் ஜீவ சொப்பனம் ஜீவ சுழுத்தி போன்ற இடத்துல இருக்கும். 1/4 பங்கு பொன்மையும் 3/4 பங்கு வெண்மையும் கொண்ட நமது ஆன்மா, அந்த 1/4 பங்கு பொன்மை சொன்ன பாத்தீங்களா? 1/4 பங்கு பொன்மையும் 3/4 பங்கு வெண்மையும் கொண்ட நமது ஆன்மா 1 பங்கு பொன்மை பெற்று விட்டால் எப்படி? 1/4 பங்கு பொன்மையா இருக்கின்ற நமது ஆன்மா 1 பங்கு பொன்மை பெற்று விட்டால் நாம் பிரம்ம பதவியை அடைந்து விடுவோம். அப்படி மட்டும் கிடையாது, அதை கடந்த ஜீவ சாக்கரத்துல ஜீவ சொப்பனத்துல ஜீவ சுழுத்தில் இருக்கிற நாம நிர்மல சாக்கரத்துக்கு போயிடுவோம். தெளிவா சொல்றேன் பாருங்க. இவற்றில் ஒரு மாற்று பெற்று பொன்மை வண்ண சிற்றணுவான பிரம்மாக்கள் இருக்கின்ற இடம் நிர்மல சாக்கரம். இவர்களுடைய ஆயுட்காலம் 4,32,000. 1/4 பங்கு பொன்மையும் 3/4 பங்கு வெண்மையும் இருக்கின்ற நமது ஆன்மா ஒரு மாற்று பெற்று பொன்மை வண்ண சிற்றணுக்களாகிய பிரம்மாக்கள் இருக்கின்ற இடம் நிர்மல சாக்கரம். இவர்களுடைய ஆயுட்காலம் 4,32,000 ஆண்டுகள். இதுபோலவே 2 மாற்று பெற்று கருமை வண்ண சிற்றணுக்களாகிய மகாவிஷ்ணுக்கள் இருக்கின்ற இடம் நிர்மல சொப்பனம். நம்ம திருப்பதி வெங்கடாஜலபதி கோயிலுக்கு போறோம் பாத்தீங்களா? மிகப்பெரிய கடவுள், பணக்கார கடவுள்னு சொல்லி பார்க்கறோம் பாத்தீங்களா? அவங்கெல்லாம் யாருன்னு கேட்டனா நம்மை போலவே 2 மாற்று பெற்றவர்கள். நாம எப்படி ஜீவ சாக்கரத்துல ஜீவ சொப்பனத்துல இருக்குமோ அவங்கெல்லாம் நிர்மல சாக்கரத்துல நிர்மல சொப்பனத்துல இருக்காங்க. நாமெல்லாம் எப்படி 100 ஆண்டுகளுக்கு உட்பட்டு வாழ்ந்து கொண்டு இருக்கோமோ அவங்களும் அதை மாதிரி உட்பட்டு வாழ்ந்து கொண்டு இருக்காங்க. ஆனால் அவர்களுடைய ஆயுட்காலம் அதிகம். அவருடைய ஆயுட்காலம் 8,64,000. இவற்றில் ஒரு மாற்று பெற்று பொன்மை வண்ண சிற்றணுவான பிரம்மாக்கள் இருக்கின்ற இடம் நிர்மல சாக்கரம். இவர்களுடைய காலம் 4,32,000 ஆண்டுகள். 2 மாற்று பெற்று கருமை வண்ண சிற்றணுவான விஷ்ணுக்கள் இருக்கின்ற இடம் நிர்மல சொப்பனம். இவர்களுடைய ஆயுட்காலம் 8,64,000. அதற்கு முன்னாடி நம்ம ஒரு சினிமா படத்தெல்லாம் பார்த்திருப்போம். சிவனே பெரும் கடவுள், அவனை இன்றி ஒரு கடவுள் இல்லைன்னு பார்த்திருப்போம். ஓம் நமச்சிவாய என பஞ்சாட்சரம் சொல்லி சிவனே பெரும் கடவுள், அவனின்றி வேறில்லை என ஒத்து. அந்த சிவன் என்னவாக இருக்கின்றார் என்றால் 3 மாற்று பெற்று சிவப்பு வண்ண சிற்றணுவாக இருக்கின்றார். 3 மாற்று பெற்று செம்மை வண்ண சிற்றணுக்களாகிய ருத்திரர்கள் இருக்கின்ற இடம் நிர்மல சுழுத்தி. இவர்களுடைய ஆயுட்காலம் 12,96,000. 4 மாற்று பெற்று பச்சை வண்ண சிற்றணுக்களாகிய ஈஸ்வரர்கள் இருக்கின்ற இடம் பரசாக்கரம். இவர்களுடைய ஆயுட்காலம் 17,28,000. வேதங்கள், ஆகமங்கள், புராணங்கள், இதிகாசங்கள், சாத்திரங்கள், உபனிஷத்துக்கள், திருவாசகம், திருமந்திரம், தேவாரம், பெரிய புராணம், திருவிளையாடல் புராணம் போன்றவற்றில் குறிக்கப்பட்டு புகழப்படுகின்ற கடவுளான உண்மையில் 5 மாற்று பெற்று வெண்மை வண்ண சிற்றணுவான சதாசிவர்கள் அல்லது சிவபெருமான்கள் அல்லது தில்லை நடராஜர் இருக்கின்ற இடம் பரசொப்பனம். இவர்களுடைய ஆயுட்காலம் 43,20,000 ஆண்டுகள். தில்லை நடராஜர் ஆன்மாக்கள் அடைகின்ற 14 நிலைகளில் 8வது நிலையாகிய பரசொப்பனத்தில் இருக்கிறார் என்பதை நீங்கள் ஆதாரத்துடன் தெரிந்து கொள்ள விரும்பினால் இதற்கு முன்னாடி 600 வருடமாய் உலாவி வரும் பூமியின் முதல் பிரணவதேகி என்ற தலைப்பில் ஒரு காணொலியை பிரத்யேகமாக வெளியிட்டிருப்போம். அதில் போய் பார்த்தீங்கன்னா பிரணவ தேகத்தை அடைந்த தத்துவராயர் சுத்த தேகத்தை அடைந்த தில்லை நடராஜர் எந்த இடத்தில் இருக்கிறார் என்று அவர் எழுதிய பாடலில் குறிப்பிட்டிருப்பார். இதற்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம்? தில்லை நடராஜ பெருமானுக்கு திருதுண்டு புரிந்தவர்கள் தில்லைவாழ் அந்தணர்கள். இவர்கள் கைலாயத்தில் இருந்து வந்தவர்கள். இவர்கள் 3000 பேரும் 4 வேதத்தையும் 6 சாத்திரத்தையும் முறையாக கற்று பிறருக்கு எடுத்து உரைப்பதில் தெளிவாக விளங்கினார் என்று சைவ சமயம் குறிப்பிட்டதை நாம் பார்த்தோம். ஆனால் எங்கும் பூரணராகி நிறைந்து விளங்கி நிற்கின்ற இயற்கை உண்மை வடிவனராகி அருட்பெரும்
அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் தில்லை நடராஜரை பற்றி வள்ளலாருக்கு எடுத்து உரைக்கிறார். அதை அப்படியே நாம் எடுத்து உரைக்கின்றோம். தில்லை 3000 என்றது 2999 பேர் பக்குவப்பட்ட ஆன்மாக்கள். அதில் சுத்த தேகம் பெற்ற கர்ம சித்தர் ஒருவர். அந்த சிதம்பரம் எல்லையில் இருந்த 2999 பக்குவப்பட்ட ஆன்மாக்களுக்கும் அங்கங்கு இருந்து அவரவர்கள் நிலைக்கு தக்கபடி அனுக்கிரகம் செய்து கொண்டு வந்தார். அதாவது அருள் செய்து கொண்டு வந்தார். அந்த கூட்டத்தை அந்த கர்ம சித்தர் நடத்தி கொண்டு வந்தார். இந்த கலியுக ஆரம்பத்தில் அந்த சித்தர் அந்த கூட்டத்தோடு மறைந்தார். அந்த சித்தருடைய உருவம்தான் இப்போது குரு முகூர்த்தமாக சிதம்பரம் சபையில் வைத்திருக்கிறது என்றும் இப்போது சுத்த சன்மார்க்கத்தை விளங்க செய்ய வெளிப்பட போகிறவர் ஞான சித்தராவார். சுத்த சன்மார்க்கம் விலகுகின்ற காலத்தில் அருட்பெரும் ஜோதி ஆண்டவரால் இதனது உண்மைகள் விவரமாக வெளியாகும். அதனால்தான் இப்போது எல்லா உண்மைகளும் உங்களுக்கு விவரமாக வெளியாக தொடங்கி இருக்கிறது. இந்த சுத்த தேகியை நடனம் ஆடுவது போன்று இந்த உலகிலேயே முதலாக வடிவமைத்தவர் வெண்தாடி வேந்தர் என்று அழைக்கப்படுகின்ற சண்முக வடிவேலன் என்கின்ற ஒரு சித்தர். இந்த உண்மை கடவுளின் அருளால் சுத்த தேகத்தை பெற்றுக்கொண்ட ஒரு சிற்றணுவை தான் உண்மை கடவுள் என நினைத்து இந்த பூமியில் இதுநாள் வரை கொண்டாடி வருகிறது சைவ சமயம். நாம் என்னதான் சுற்றி பல ஆண்டுகளாக வணங்கி வந்தாலும் இவர்களின் பார்வை ஒரு காலத்திலும் நம்மீது படாது. ஏனென்றால் இவர்களுடைய அறிவு ஒரு காலத்திலும் ஒன்றையும் சுட்டறியாது. ஏனென்றால் இவர்களெல்லாம் நம்மை விட அறிவு மிக்கவர்கள், உயரமானவர்கள். உதாரணத்திற்கு ஒன்று சொல்ல வேண்டுமென்றால் நம்மை விட பல மடங்கு அறிவு கீழானவர்கள் எறும்புகள். இந்த எறும்புகள் நாம் வாழுகின்ற பகுதியில் தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அந்த எறும்பு புத்துல வெள்ளம் வரும்போதோ, தண்ணி வரும்போதோ, மழை வரும்போதோ, நெருப்பு ஊறும்போதோ அல்லது வெடிவெடிக்கும் போதோ அந்த எறும்பு கூட்டங்கள் சிதறுகிறது. அதற்கு அபாயம் நேரிடுகிறது. ஆனால் நம்மளுடைய அறிவு அதை சுட்டு அறிவது கிடையாது. ஏனென்றால் நம்மை விட அவர்கள் அறிவு கீழ்மிக்கவர்களாக இருக்கிறார்கள். அவர்களை விட நாம் அறிவு மேன்பு மிக்கவர்களாக இருக்கின்றோம். ஆனால் நம்மளுடைய அறிவு அதை சுட்டறிதான் கேட்டால் சுட்டு அறிகிறது கிடையாது. நாம் வாழும் கிராமங்களிலும் சரி, நகரங்களிலும் சரி, எத்தனை எறும்பு புத்துகள் இருக்கிறது என்று நம்மால் கணக்கிட முடியாது. அப்படி இருக்கும்போது இந்த நாடு முழுவதும் எவ்வளவு எறும்பு புற்றுகள் இருக்கும், இந்த பூமி முழுவதும் எவ்வளவு எறும்பு புற்றுகள் இருக்கும், அதில் எத்தனை எறும்புகள் இருக்கும், எத்தனை கோடியான எறும்புகள் இருக்கும். நமது அறிவு அவையெல்லாம் சுட்டு அறியுமா? அப்படி அறிந்தாலும் அவைகளின் துன்பத்தை நம்மால் நீக்க முடியுமா? முடியாது. ஏனென்றால் அது நமது சுதந்திரம் அல்ல, கடவுள் சுதந்திரம். அப்படிதான் இந்த சமய மதத்தில் சொல்லப்பட்ட காட்டப்பட்ட கடவுளர்களும். எப்படி இந்த அண்டங்களில் பல கோடியான மனிதர்கள் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமோ அப்படிதான் சில மாற்றுகள் பெற்ற ஆன்மாக்களுக்கும் பல கோடி அண்டங்கள் இருக்கிறது. அதில் பல கோடியாக இந்த மாற்று பெற்ற சிற்றணுக்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அதை பெருமானார் எழுதிய ஒரு பாடல் மூலம் அறிவோம். ஒரு பிரம்மணண்டங்கள் அடிமுடி பெருமையே உண்ண முடியாவற்றின் 1000 கோடி மாலண்ட மரணண்ட முற்ற கோடியே திருக்கலரு பல கோடி ஈசனண்டம் சதா சிவ அண்டமின்னிறந்த திகழ்கின்ற மற்றை பெரும் சக்தி சக்தர்தம் சீரண்டமின் புகழுவேன். உருவுமிவ்வண்டங்கள் அத்தனையும் அருள்வெளியின் ஒரு சிறு அணுக்களாக ஊடசைய வெளியின் நடு நின்று நடனமிடும் ஒரு பெருங்கருணையரசே மருவியனையாட்கொண்டு மகனாக்கி அழியா வரந்தந்தமை தந்தையே மணிமன்றி நடு நின்ற ஒரு தெய்வமே எல்லாம் வல்ல நடராஜபதியே வல்ல நடராஜபதியே.
அதனால் நாம் எவ்வளவு அழுது புரண்டாலும் அவர்களுடைய அறிவு நம்மை சுட்டு அறியாது. அதாவது இவர்களெல்லாம் அருள் செய்தார்கள் என்று புராணத்திலும் இதிகாசத்தில் மட்டுமே பார்க்க முடியுமே தவிர உண்மையாக பார்க்க முடியாது. ஏனென்றால் இவர்களின் அறிவு ஒன்றையும் சுட்டறியாது. அப்படி உண்மையாகவே இந்த கடவுளருடைய அறிவு நம்மையெல்லாம் சுட்டு அறிந்திருந்தால் இந்த சமய மத பெயரால் கொண்டாடப்படுகின்ற கடவுளை வைத்து நடக்கின்ற போர்களும் கொலைகளும் இந்த பூமியில் நடக்காமல் இருந்திருக்கும். இந்த பூமி புனித குலமாக மாறியிருக்கும். இவர்களெல்லாம் உண்மை கடவுளை மறைத்து தன்னை கடவுளாக காட்டிக்கொண்டு இருக்கின்றவர்கள். அதாவது அந்த உண்மை கடவுளை அணு அளவு கூட சிற்றாணு அளவு கூட இவர்கள் நமக்கு காட்டவில்லை என்கிறார் வள்ளலார். இவர்களெல்லாம் உண்மை கடவுளை மறைத்து தன்னை இதுநாள் வரை கடவுளாக காட்டிக்கொண்டு இருக்கிறார்கள். இவர்களுடைய நிலையை அந்த உண்மை கடவுள் இயற்கை உண்மை கடவுளோடு ஒப்பிடும்போது அந்த இயற்கை உண்மை கடவுள் அணியும் செருப்புக்கு கூட அருகதை இல்லாதவர்கள் அந்த செருப்புக்கு தூரமாக கிடக்கும் துகள் என்கிறார் வள்ளலார். அடர் மலர்த்தடையால் தடையுறும் அயன் மால் அரண் மாயேச்சுரன் சதாசிவன் வான் படர்த்தரு விந்து பிரணவ பிரம்மம் பறை பரம் பரன் என்னும் இவர்கள் சுடர்மணி பொதுவில் திருநடம் புரியும் துணையடி பாதுகை புறத்தே இடர்கட வயங்கு துகள் என அறிந்தே ஏத்துவேன் திருவடி நிலைய என்கிறார் வள்ளலார். மேலும் இன்னொரு பாடலில் இந்த சமய மதத்தில் சொல்லப்பட்ட காட்டப்பட்ட கடவுளர்கள் எல்லாம் அந்த இயற்கை உண்மை கடவுளோடு ஒப்பிடும்போது மலத்தில் உள்ள புழுவோடு கீழானவர் என்கிறார் வள்ளலார். இகத்துழல் பகுதி தேவர் இந்திரன் மால் பிரமன் ஈசானனே முதலாம். எப்படி? இகத்துழல் பகுதி தேவர் இந்திரன் மால் பிரமன் ஈசானனே முதலாம் மகத்துழல் சமய வானவர் மன்றின் மலரடி பாதுகை புறத்தும் புகத்தரம் பொருந்தா மலத்துரு சிறிய புழுக்கள் என்று அறிந்தனன் அதன் மேல் செகத்தொடர் உளத்தமர் ஒளியில் தெரிந்தனன் திருவடி நிலைய என்கிறார் வள்ளலார். ஆனால் நாம் பல ஆயிரம் ஆண்டுகளாக தில்லை நடராஜரை வணங்கி வருகிறோம், கொண்டாடி வருகிறோம். அவர் நமக்கு அருள் செய்தாரா என்றால் அருள் செய்யவில்லை. என்ன காரணம் என்றால் தில்லை நடராஜர் பக்குவப்பட்ட ஆன்மாக்களுக்கு மட்டுமே அருள் செய்ய முடியும், நமக்கு அருள் செய்ய முடியாது. என்ன காரணம் என்றால் நாமெல்லாம் பக்குவ தேகத்தில் இருக்கின்ற அபக்குவ ஆன்மாக்கள். சரி, நாம பக்குவ தேகத்தில் இருக்கின்ற அபக்குவ ஆன்மாக்கள் தான். நான் பக்குவ ஆன்மாவாக மாறி தில்லை நடராஜரிடம் அருளை பெற்றுக் கொள்வேன், அந்த ஐந்தொழிலை பெற்றுக் கொள்வேன் என்றால் பெற்றுக்கொண்டாலும் அருள் பெற்றுக்கொண்டாலும் ஐந்தொழில் பெற்றுக்கொண்டாலும் அது நித்தியமாக இருக்காது என்கிறார் வள்ளலார். பெருமானார் சொல்கிறார், அந்த சித்திகள் யாவும் சமய மதங்களின் கர்த்தா மூர்த்திகள் ஈஸ்வரன் பிரம்மம் சிவம் முதலிய தத்துவங்களின் கால பிரமாணம் பரியந்தம் இருப்பதே ஒழிய அதற்கு மேல் இருக்காது என்கிறார். இந்த 5 மாற்று பெற்று வெண்மை வண்ண சிற்றணுவாகிய தில்லை நடராஜரின் ஆயுட்காலம் 43,20,000 ஆண்டுகள். இவர் அருள் செய்த 2999 பக்குவப்பட்ட ஆன்மாக்களும் 43,20,000 ஆண்டுகள் வரைதான் இருப்பார்கள். தில்லை நடராஜரும் அவ்வளவு காலம் வரைதான் இருப்பார்கள். அதற்கு மேல் இவர்களும் ஆண்டு விடுவார்கள், தில்லை நடராஜரும் ஆண்டு விடுவார். அதனால் நாம் இவ்வளவு காலம் முயன்று அந்த சுத்த தேகியிடம் அருள் பெற்றாலும் முடிவில் அது பயனற்றதாக போய்விடும். அதனால்தான் வள்ளல் பெருமானார் சொன்னார், சமய தேவர்களை வழிபாடு செய்ய வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை என்று. சரி, வாங்க இந்த சுத்த தேகத்தை பெற்ற கர்மசித்தரின் அனுபவம் என்னவென்று பார்ப்போம். இவரின் ரூபம் காரியம்னா இந்த சுத்ததேகி தில்லை நடராஜரை நாம் கண்ணால் பார்க்க முடியும். இவரின் தேகம் பரதேகம், இவருடைய உணர்வு பர உணர்வு, இவருடைய அறிவு பர அறிவு, இவருடைய தத்துவம் பரதத்துவம். இந்த சுத்ததேகத்தை பெற்ற ஆன்மாவின் வண்ணம் பொன்மை வண்ணத்தில் ஆரம்பித்து அதன் பக்குவத்திற்கு ஏற்றார் போல் மாறும். ஏன்னா அது பக்குவத்திற்கு ஏற்றார் போல் மாறும். என்னன்னு கேட்டீங்கன்னா, சுத்ததேகத்தில் இருக்கின்ற பிரம்மா பொன்மை வண்ணத்துல இருப்பாரு. அதற்கு பிறகு மகாவிஷ்ணுவும் சுத்த தேகத்தில் இருக்கிறவர் தான், ருத்திரனும் சுத்த தேகத்தில் இருக்கிறவங்க தான். அதற்கு பிறகு ஈஸ்வரன் சதாசிவன் இவர்கள் எல்லாம் சுத்த தேகத்தில் இருக்கின்றவர்கள் தான். அவர்களுடைய மாற்று கேட்டார் போல் அந்த ஆன்மாவின் வண்ணம் மாறிக்கொண்டு இருக்கும். இந்த சுத்த தேகத்தை பெற்ற ஆன்மாவின் வண்ணம்
பொன்மை வண்ணத்தில் ஆரம்பித்து அதன் பக்குவத்திற்கு ஏற்றாற்போல் மாறும். இவரின் ஆன்மாவின் வண்ணம் பொன் வண்ணம், அபரஞ்சு மாற்று வெண்மை வண்ணம். இவரின் பருவம் 12 வயதிற்கு உட்பட்டதாக இருக்கும். இவருக்கு நரை, திரை, பிணி, மூப்பு, மலம், ஜலம், வியர்வை, ஆகாரம், மைதுனம், நித்திரை, தாகம், சாயை முதலியன இல்லை. ஆனால் இவருக்கு மரணம் இல்லாமல் இல்லை. அதை நாம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த சுத்த தேகத்தை பெற்ற தில்லை நடராஜர் தனது தேகத்தை நீடித்து வைத்திருக்கிறார் என்று இன்னும் அவர் நித்தியமாக்கி கொள்ளவில்லை என்பது சத்தியமான உண்மை. ரோமம், வளர்ச்சி, தாட்சி இல்லாமை. இவருடைய சித்தி கர்ம சித்தி. முடிவில் இவர் ஒரு கர்ம சித்தர். இவருடைய சித்தியின் விவரம், இவரால் தன்னுடைய தேகத்தை கல்பம் செய்து வைத்துக் கொள்ள முடியும். ஏனென்றால் இவர் ஒரு கல்பத்தேகி, அபரமார்க்கி. இவரால் இந்த பூமியிலும் இந்த பூமியின் அருகில் சுழலும் கோள்களிலும் அண்டங்களிலும் ஐந்தொழில் செய்ய முடியும். இவருடைய அனுபவம் சதா சிவானந்த அனுபவம், சதா சிவ காலம் வரை, அதாவது 43,20,000 ஆண்டுகள் வரை நடக்கும். இந்த கரும சித்தரால் பிணத்தை உயிர்ப்பிக்க செய்ய முடியும். அந்த உடலில் இருந்து உயிர் பிரிந்துவிட்ட 3 வருடம் தொடங்கி 3.25 வருடம் வரை இறந்த பிணத்தை இந்த கரும சித்தரால் உயிர்ப்பிக்க முடியும். இதை தெளிவாக சொல்லணும்னா பெரிய புராணத்தில் முக்கியமாக 4 சமய குறவர்களை காட்டியிருப்பாங்க. அதில் குறிப்பிட்ட ஒரு சின்ன பையனை காட்டப்பட்ட ஒரு கதாபாத்திரம் தான் திருஞான சம்பந்தர். அந்த 16 வயது உடைய சிறுவன் ஒரு பெண்ணை காதலிப்பான். அந்த பெண்ணுடைய பேர் பூம்பாவை. மதுரையில் தமிழை வளர்க்கணும் என்பதற்காக பாண்டி அரசு அழைத்ததால் திருஞான சம்பந்தர் மதுரை தேசத்திற்கு சென்று தமிழ் வளர்க்க போயிருப்பார். அந்த நேரத்தில் அந்த பூம்பாவை என்ற ஒரு பெண்ணை பாம்பு தீண்டிடும். அந்த பூம்பாவை இறந்து விடுவார். ஞான சம்பந்தருக்கு செய்தி அனுப்ப முடியாத காரணத்தினால அந்த பெண்ணை எரிச்சிடுவாங்க. ஒரு சின்ன பானை ஒரு சாம்பலை கொட்டி அந்த பெண்ணினுடைய சாம்பலை வச்சிருப்பாங்க. மதுரையில் தமிழை வளர்த்துட்டு அங்கே வந்த சமணர்களை கழுவேற்றி விட்டு ஞான சம்பந்தர் சீர்காழி பூம்பாவை தேடும்போது பூம்பாவின் தாய் தந்தையர்கள் சுற்றத்தார்கள் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, பூம்பாவை கிட்டத்தட்ட 3 ஆண்டுகளுக்கு முன்பு பாம்பு தீண்டி இறந்து விட்டால் அவருடைய சாம்பல் தான் இருக்கிறது ஞான சம்பந்தா என்று கொடுப்பாங்க. அதை பார்த்து கையில் வாங்கின ஞான சம்பந்தர் அந்த பானையை போட்டு கீழே உடைச்சி சிவபெருமானை நோக்கி பதிகம் பாடுவார். அப்படி அந்த சாம்பல் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, அந்த சாம்பல் ஒன்று கூடி பெண் உருவமாக எழுந்து நிற்கும். அந்த சாம்பலில் நிற்கிற பெண் உருவம் அந்த பூம்பாவாகவே மாறிடும். இது என்ன கேட்டிங்கன்னா, அந்த இறந்த பிணத்தை உயிர்ப்பிக்கக்கூடிய காலம். இதைதான் ஞான சம்பந்தர் செய்ததாக காட்டினார்கள். ஏன் அப்படி காட்டினாங்கன்னு கேட்டிங்கன்னா, அந்த கர்ம சித்தருடைய சித்தியை இங்கே மறைச்சு காட்டினாங்க. அதனால்தான் வள்ளலார் சொன்னார், அந்த ஞான சம்பந்தர், மாணிக்க வாசகர், அதுக்கு பிறகு 63 நாயன்மார்கள்லாம் என்னன்னு சொல்லியிருப்பாரு, சில சித்திகளை குறித்து கற்பனையாய் செய்த சரித்திரம் சொல்லியிருப்பாரு. இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். எப்படி? சில சித்திகளை குறித்து கற்பனையாய் செய்த சரித்திரம். இந்த தில்லை நடராஜர் ஆன்மாக்கள் கடந்து போகக்கூடிய திரையோத சாந்தம் என்று சொல்லப்படுகின்ற 14 நிலைகளில் 8வது நிலையாகிய பரசொப்பனத்தில் இருக்கிறார். இந்த பரசொப்பனத்தை கடந்து பரசுழுத்தி இருக்கிறது. பரசுழுத்தியை கடந்து குரு சாக்கிரம் இருக்கிறது. அவற்றை கடந்து குரு சொப்பனம், குரு சுழுத்தி, குரு துரியம், குரு துரியாதீதம் வரை இருக்கிறது. தில்லை நடராஜர் போலவே இந்த பூமியில் பிறந்த ஒருவர் பரசொப்பனத்தை கடந்து பரசுழுத்தியை கடந்து குரு சாக்கிரம், குரு சொப்பனம், குரு சுழுத்தி, குரு துரியம் வரை அடைந்திருக்கின்றார். அவர் தில்லை நடராஜர் போல கர்ம சித்தர் அல்லர். எப்படி? அவர் தில்லை நடராஜர் போல சுத்த தேகத்தை பெற்ற கர்ம சித்தர் அல்லர். பிரணவ தேகத்தை பெற்ற சர்வ சித்தர். அவர்தான் உலகமே மறந்துவிட்ட உன்னத மகானான இந்த பூமியில் முதல் பிரணவ தேகத்தை பெற்று கொண்ட மகான் தத்துவராயர். அவரை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் உலகமே மறந்துவிட்ட உன்னத மகான் வெளிப்படுத்திய வள்ளலார் என்ற தலைப்பிலும் 600 வருடமாய் உலாவி வரும் பூமியின் முதல் பிரணவதேகி உண்மையை உடைக்கும் வள்ளலார் என்ற தலைப்பில் பிரத்யேகமாய் 2 காணொளிகள் வெளியிட்டு இருக்கிறோம். இந்த 2 காணொளியையும் நீங்கள் பார்த்து விட்டீர்கள் என்றால் உங்களுக்கு ஆன்ம விளக்கமும் அறிவு விளக்கமும் வந்துவிடும். உங்களுக்கு இனிமேல் எல்லா உண்மைகளும் புரிந்துவிடும். சரி வாங்க, பிரணவ தேகத்தை பெற்ற அந்த மகான் தத்துவராயரின் அனுபவம் என்னவென்று பார்ப்போம். இதுக்கு முன்னாடி சுத்த தேகத்தினுடைய அனுபவம், அதனுடைய விவரம்
எல்லாம் என்னன்னு பார்த்தோம். இப்போ பிரணவ தேகத்தினுடைய அனுபவமும் பிரணவ தேகத்தினுடைய அந்த சித்தினுடைய அனுபவமும் என்னன்னு பார்ப்போம். சரி வாங்க, பிரணவ தேகத்தை பெற்ற தத்துவராயரின் அனுபவம் என்னவென்று பார்ப்போம். இவரின் ரூபம் காரிய காரணம். அதாவது தத்துவராயரை நாம் கண்ணால் பார்க்க முடியும், ஆனால் அவரை நம்மால் தொட முடியாது. ஏனென்றால் அவருடைய தேகம் நமது கரணங்களுக்கு பிடிபடாது. இவரின் ரூபம் காரிய காரணம். கண்களால் பார்க்க முடியும், தொட முடியாது. இவருடைய தேகம் பரம்பர தேகம். நடராஜருடைய தேகம் பரதேகம். இவருடைய உணர்வு பரம்பர உணர்வு, நடராஜருடைய உணர்வு பர உணர்வு. இவருடைய அறிவு பரம்பர அறிவு, நடராஜரின் அறிவு பர அறிவு. இவருடைய தத்துவம் பரம்பர தத்துவம், நடராஜருடைய தத்துவம் பரதத்துவம். இவருடைய ஆன்மா மாற்று பெற்றவை எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா, பொன் வண்ணத்தில் துவங்கி அதாவது 16 முதல் 108 வரையில் மாற்று. சுத்ததேகி சிதம்பரம் நடராஜர் 5 மாற்று பெற்ற சிற்றனு. ஆனால் பிரணவதேகத்தை பெற்ற மகான் தத்துவராயர் 108 மாற்று பெற்ற சிற்றனு. அதாவது எவ்வளவு உயரம் இருக்கு பாருங்க. 108 மாற்று வரை அருட்பெரும் ஜோதி ஆண்டவரால் தன்னை வேதித்து கொண்டவர்தான் மகான் தத்துவராயர். இவருடைய பருவம் 5 வயது முதல் 8 வயது வரை. இவருடைய தேகம் அதாவது இவருடைய தேக தோற்றம் பிடிபடாது. இவர் ஒரு சர்வ சித்தர், பிராண கல்பதேகி, பர அபரமார்க்கி. இவர் நினைத்தால் எல்லா உலகங்களையும் ஆட்டி வைக்க முடியும். இது பிரணவதேகத்தை பெற்ற மகான் தத்துவராயரின் அனுபவம். பிரணவதேகத்தை பெற்றுக்கொண்ட மகான் தத்துவராயர் தன்னை கடவுளாக காட்ட இந்த பூமியில் சமயத்தையும் மதத்தையும் தோற்றவில்லை, தோற்றுவிக்க முயற்சி கூட செய்யவில்லை. ஆனால் சுத்ததேகத்தை பெற்றுக்கொண்ட கர்ம சித்தரான தில்லை நடராஜர் உண்மை கடவுளை மறைத்து தன்னை கடவுளாக காட்ட இந்த பூமியில் சமய மதத்தை தோற்றுவித்து விட்டார். பெருமானார் சொல்லியிருப்பார், இந்த கர்ம சித்தருடைய காலத்தில் தான் இந்த பூமியில் சமய மதங்கள் ஊடுருவி விட்டன என்று. 5 மாற்று பெற்ற சிற்றணுவான இந்த தில்லை நடராஜர் செய்த செயலால் பின்னாளில் 2 மாற்று பெற்ற விஷ்ணுக்களும் தன்னை கடவுளாக காட்ட துணிந்து விட்டார்கள். அறிவு என்பது ஒரு சிறிதுமில்லாத சிற்றணுவாகிய நாமெல்லாம் இதுநாள் வரை இவர்களையே கடவுளாக வணங்கி வருகிறோம். வள்ளலார் வந்து உண்மையை சொல்லவில்லை என்றால் நம் ஒருவருக்கும் ஒரு உண்மையும் தெரிந்திருக்காது. அதனால் இந்நேரத்தில் வள்ளல் பெருமானுக்கு பல கோடி நன்றியை அவரின் திருவடிக்கு காணிக்கையாக நாம் செலுத்த வேண்டும். சரி, இதற்கு முன்பால் அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் வள்ளலாருக்கு தில்லை நடராஜர் பற்றி குறிப்பிட்டதை பார்த்தோம். ஆனால் அதை நாம் இன்னும் ஆழமாக பார்க்க வேண்டும். தில்லை 3000 என்றது 2999 பேர் பக்குவப்பட்ட ஆன்மாக்கள். தில்லை 3000 என்பது 2999 பேர் பக்குவப்பட்ட ஆன்மாக்கள். அதில் சுத்ததேகத்தை பெற்ற கர்மசித்தர் ஒருவர். அந்த கர்மசித்தர் அந்த 2999 பக்குவப்பட்ட ஆன்மாக்களுக்கும் அந்த சிதம்பரம் எல்லையில் இருந்து அனுக்கிரகம் செய்து கொண்டு வந்தார். கலியுக தொடக்கத்தில் அந்த கர்மசித்தர் அந்த கூட்டத்தோடு மறைந்தார். இவர் இந்த பூமியை விட்டு மறைகின்ற அளவிற்கு கலியுகம் ஆரம்பித்ததால் இந்த பூமியை விட்டு கர்மசித்தர் தில்லை நடராஜர் மறைகின்ற அளவிற்கு அப்படி என்ன நடந்தது? இதை பற்றி சைவ சமயம் என்ன சொல்கின்றது என்று நாம் தெளிவாக பார்க்க வேண்டும். இந்து சமய வேதங்களான சதுர் வேதங்கள் என்று அழைக்கப்பெறும் ரிக், யசூர், சாம, அதர்வன வேதங்கள் 4ம் மனித உருவம் கொண்டு இத்தலத்தில் இருக்கும் இறைவனை பூசை செய்து வந்தன. கலியுகம் தொடங்கும் தருவாயில் சிவபெருமான் பூமியில் இருப்பது அவருக்கு உகந்ததல்ல என்று எண்ணிய வேதங்கள் அவரிடம் கைலாயம் செல்லுமாறு கூறி இத்தலத்தின் கதவினையும் அடைத்துவிட்டு சென்றன. நெடும் காலமாக மூடப்பட்டிருந்த கதவினை திருநாவுக்கரசரும் திருஞான சம்பந்தரும் தேவாரம் பாடி திறந்து வைத்தனர் என்று சைவ சமயத்தின் தலபுராணம், அந்த கோயிலின் தலபுராணம் நமக்கு குறிப்பிடுகிறது. அதாவது என்னன்னா, மிகப்பெரிய கடவுள், அதாவது வள்ளலார் வந்து இவர் சிற்றன்னு சொல்லிட்டார் என்பது சரி, உண்மை தெரிஞ்சு போச்சு. இதற்கு முன்னாடி நமக்கெல்லாம் முழுமுதற் கடவுள் யாரு? செங்கையில் மான் தூக்கி சிவந்த மழு தூக்கி ஆடுகின்ற தில்லை நடராஜ பெருமான் தானே நமக்கு எல்லாமே இருந்தாரு. அப்படிப்பட்ட கடவுள் கலியுக தொடக்கத்தில் கூட்டத்தோடு மறைய வேண்டிய காரணம் என்ன? என்ன காரணம்? அதற்கு முன்னாடி இந்த பாடல் பெற்ற தலம் சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதுபோல தேவார பாடல் பெற்ற தலம்தான் அந்த வேதாரண்யத்தில் இருக்கின்ற திருமறைக்காடு என்னும் கோயில். அதை பற்றி ஒரு விஷயத்தை பார்ப்போம்.
என்னன்னா, தேவார பாடல் பெற்ற திருத்தலமான தமிழ்நாட்டில் உள்ள வேதாரண்யத்தில் உள்ள திருமறை காடு கோயிலும் ஒன்றாகும். அதுவும் இந்த செய்தியை சொல்லுது. கலியுகம் ஆரம்பித்ததால் சிவபெருமானுக்கு ஆபத்து நேரிடும் என்று சிவபெருமானை கைலாயத்திற்கு வேதங்கள் அனுப்பி வைத்து அந்த கோயிலின் கதவை மூடிவிட்டன என குறிப்பிடுகிறது. யாராலும் அழிக்க முடியாத ஆற்றல் பெற்ற கடவுளான சிவபெருமானுக்கு எப்படி கலியுக தொடக்கத்தால் ஆபத்து நேரிடும்? எப்படி நேரிடும் என்றால், அவர் கடவுள் இல்லை, இயற்கை உண்மை கடவுளால் 5 மாற்று வரை வேதிக்கப்பட்ட சிற்றணு. பின்னாளில் அந்த ஆலயத்திற்கு வந்த திருநாவுக்கரசரும் ஞான சம்பந்தரும் இறைவனை பூமிக்கு வர வேண்டி கதவு திறக்கும்படி பாடியதாக சொல்லப்பட்டு இருக்கிறது. திருநாவுக்கரசர் பாடிய தேவார பாடல், பண்ணின் நேர்மொழி ஆளுமை பங்கரோ, மண்ணினார் வளம் செய் மறை காடரோ, கண்ணினால் உமை காண கதவினை திண்ணமாக திறந்தருள் செய்மினே. பின்பு திருஞான சம்பந்தர் பாடிய தேவார பாடல், சதுரம் மறைதான் துதி செய்து வணங்கும் மதுரம் பொழில் சூழ் மறை காட்டுரை, மைந்தா இது நன்கிறை வைத்தருள் செய்க, எனக்கும் கதவும் திரு காப்பும் கொள்ளும் கருத்தாலே என பாடிய பிறகு கோயிலின் கதவு திறந்திருக்கும் என சொல்லி இருப்பார்கள். ஆனால் பெரிய புராணத்தில் குறித்த 63 நாயன்மார்களும் சமயக்குறவர்களும் 12 ஆழ்வார்களும் தத்துவ சித்தி கற்பனை கலைகள் என்பதை நாம் எல்லோரும் ஏற்கனவே அறிந்ததுதான். ஆனால் வேதாரண்யத்தில் கதவு மூடப்பட்டதும் திறக்கப்பட்டதுமான உண்மை என்னவென்று வள்ளல் பெருமானார் குறிப்பிடுகிறார். வேதாரண்யத்தில் கதவு திறக்கப்பட்டதும் மூடப்பட்டதும் யாதெனில், வேத பொருளை மறைத்ததும் திறந்ததும் என கொள்க. உண்மையை விளக்கியது திறந்தது, மறைத்தது மூடியது என்கிறார். இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால், சுத்த தேகத்தை பெற்ற அந்த கர்ம சித்தர் இந்த பூமியில் இருந்து போனதுதான், சென்றதுதான். இந்த கலியுக தொடக்கத்தில் அந்த கூட்டத்தோடு கர்ம சித்தர் மறைந்ததுதான். நாவுக்கரசர் ஞான சம்பந்தர் என்ற பெயரால் மகான்களை உருவாக்கி அவர்கள் அந்த கர்ம சித்தரை மீண்டும் பூமிக்கு அடைத்ததாக சில சித்தர்கள் கற்பனையாய் செய்த சரித்திரம்தான் இது, உண்மையல்ல. ஏன் அந்த கரும சித்தர் இந்த கலியுக தொடக்கத்தில் அந்த கூட்டத்தோடு மறைந்தார் என்ற உண்மையை பார்ப்போம். ஏன் அந்த கரும சித்தர் அந்த கலியுக தொடக்கத்தில் அந்த கூட்டத்தோடு மறைந்தார் என்ற உண்மையை பார்ப்போம். என் அறிவார்ந்த ஆன்மநேய உறவுகளே, இது ரொம்ப மிகவும் முக்கியமான விஷயம். இது ஒரு பெரிய கணக்கு. ரொம்ப நுட்பமா பாருங்க, உண்மையை புரிஞ்சுக்கலாம். கலியுகத்தின் தாத்பரியம் இது ஒரு மிகப்பெரிய கணக்கு. கிரேதா, திரேதா, துவாபரா, கலி மொத்தம் 4 யுகம். முதல் யுகத்துக்கு நாள் 8, இரண்டாவது யுகத்துக்கு நாள் 6, மூன்றாவது யுகத்துக்கு நாள் 4, நான்காவது யுகமாகிய கலியுகத்திற்கு நாள் 2. என்னடா, புராணத்துல பஞ்சாங்கத்துல இதிகாசத்துலலாம் ஒவ்வொரு யுகத்திற்கும் பல லட்ச வருஷங்களை சொல்லியிருக்காங்க. ஆனா ஒரு யுகத்திற்கு நாள் 8, ஒரு யுகத்திற்கு நாள் 6, 4, 2 சொல்றாங்களே. அப்படின்னா 4 யுகமும், இந்த 4 யுகமும் மொத்தம் 20 நாள் தான் வருது. அப்ப 20 நாள்லே இந்த 4 யுகமும் முடிஞ்சிருச்சான்னு கேட்டால் கிடையாது. பெருமானார் உண்மையை சொல்கிறார். பெருமானார் போட்ட கணக்கு தான் இது. பெருமானார் சொல்கிறார், முதல் யுகத்திற்கு நாள் 8, இரண்டாவது யுகத்துக்கு நாள் 6, மூன்றாவது யுகத்துக்கு நாள் 4, நான்காவது யுகமாகிய கலியுகத்திற்கு நாள் 2. ஆனால் புராணங்களிலும் களவோக பஞ்சாங்கத்திலும் கலியுகத்திற்கு நாள் 4,32,000 என்று சொல்லி இருப்பார்கள். அது என்னவென்றால், ஒரு நாளைக்கு நாழிகை 60. அதுபோல ஒரு நாளைக்கு எத்தனை நிமிடம் என்றால், ஒரு நாளைக்கு 2,16,000 நிமிடம். வள்ளலார் கலியுகத்திற்கு நாள் மொத்தம் 2 என்று சொல்லியிருப்பார். ஒரு நாளைக்கு 2,16,000 நிமிடம் என்றால் 2 நாளைக்கு 4,32,000 நிமிடம். இந்த 4,32,000 நிமிடத்தை தான் புராணங்களிலும் பஞ்சாங்கத்திலும் 4,32,000 ஆண்டுகள் என்று குறித்தார்கள் என்பார் வள்ளலார். முதல் யுகத்திற்கு நாள் 8, இரண்டாவது யுகத்திற்கு நாள் 6, மூன்றாவது யுகத்திற்கு நாள் 4, நான்காவது யுகத்திற்கு நாள் 2, மொத்தம் 4 யுகத்திற்கு நாள்கள் 20. ஒரு நாளைக்கு 2,16,000 நிமிடம் என்றால் 20 நாளைக்கு 43,20,000 நிமிடங்கள். இதை குழுவுக்குரியால் வருடமாக சொன்னார்கள். ஏன் இதை குழுவுக்குரியால் வருடமாக சொன்னார்கள் என்றால், சுத்த தேகத்தை பெற்ற கர்ம சித்தரான தில்லை நடராஜரின் ஆயுட்காலம் 43,20,000 ஆண்டுகள்.
இதைதான் குறிப்பிட்ட ஒரு குழுவுக்கு மட்டும் புரியும்படியாக வருடமாக சொன்னார்கள். முதல் யுகம் களங்க மார்க்கம், இரண்டாவது யுகம் திராவக மார்க்கம், மூன்றாவது யுகம் நவநீத மார்க்கம், நாலாவது யுகம் பஸ்ம மார்க்கம். ஆனால் இந்த கலியுகத்திற்கு வருடம் 5000 தான், 4,32,000 ஆண்டுகள் என்று புராணத்திலும் பஞ்சாகத்திலும் இதிகாசத்திலும் சொன்னது என்னன்னு கேட்டிங்கன்னா 2 நாளினுடைய நிமிடங்கள். ஆனால் உண்மையில் இந்த கலியுகத்திற்கு மொத்தம் எத்தனை காலம் என்றால் 5000 தான் என்கிறார் வள்ளலார். அதுபோல் கிரேதா, திரேதா, துவாபரா, கலி என்ற 4 யுகத்திற்கும் மொத்த வருடம் 50,000 ஆண்டுகள். இந்த 50,000 ஆண்டுகளுக்கு கிரேதா, திரேதா, துவாபரா, கலி என்ற யுகங்களை 43,20,000 ஆண்டுகள் வரை தனது தேகத்தை கல்பம் செய்து கொண்ட கர்ம சித்தரான சுத்த தேகி தில்லை நடராஜர் இந்த யுகங்களை தனது கட்டுப்பாட்டில் வைக்க நினைத்தார். ஆம், கர்ம சித்தரும் அப்படிதான் கிரேதா, திரேதா, துவாபரா யுகம் வரை யுக தர்மங்களை நடத்தினார். ஆனால் ஏன் இந்த கலியுக தொடக்கத்தில் அந்த கர்ம சித்தர் அந்த கூட்டத்தோடு மறைந்தார் என்றால், 4வது யுகமாகிய கலியுகம் ஒரு பஸ்ம மார்க்கம். மேற்குறித்த பஸ்மத்தை மேற்குறித்த வருடத்தில் முடித்து உட்கொண்ட புருஷனாகிய சித்தனுக்கு கலி புருஷன் எனும் நாமம் வந்தது. அந்த கலி புருஷன் யார் என்றால் வள்ளலார் கூறிய கலிப்புருஷன் என்ற தலைப்பில் நாம் ஒரு காணொளியை வெளியிட்டு இருக்கின்றோம். அதாவது வள்ளலார் கூறிய கலிப்புருஷன் கண்டுபிடிக்கப்பட்டது என்ற தலைப்பில் ஒரு காணொளியும், கலிப்புருஷன் தூதுவர்கள் என்ற தலைப்பில் ஒரு காணொளியும் வெளியிட்டு இருக்கின்றோம். மொத்தம் 2 காணொளியை வெளியிட்டு இருக்கின்றோம். அதை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். இந்த 5000 வருஷமும் ஜீவித்திருக்கும்படி கலியுகத்திற்கு குறித்த நாளிரண்டில் கல்பம் செய்து தேக சித்தியை பெற்றுக்கொண்டு நம்முடைய கண்ணுக்கு தோற்றாமல் வேறு வடிவத்தோடு இருக்கின்றவன் கலிபுருஷன். மேற்படி புருஷன் தனது சங்கல்ப விகல்பங்களால் இவ்வுலகத்தை தோன்றலாதி அசைவுகள் செய்வித்து ஆடுகின்றான். இவனுடைய சங்கல்ப விகற்பங்களால் இந்த உலகம் இப்போது தசைவு பெற்று இருக்கின்றது. இவன் கலியுகத்திற்கு புருஷனாகி இந்த உலகத்தை தன் போக்கில் ஆட்டி வைக்க தொடங்கிய காரணத்தினால் இந்த கலியுக ஆரம்பத்தில் அந்த கர்ம சித்தர் அந்த கூட்டத்தோடு மறைந்து விட்டார். கலியுகத்திற்கு வருடம் 5000, கலியுகம் 1900 வருடத்தில் முடிந்தது. கர்ம சித்தரான தில்லை நடராஜர் இந்த பூமியை விட்டு மறைந்து 5125 ஆண்டுகள் ஆகிவிட்டது. ஆனால் இந்த செய்தியை வள்ளலார் 1873ஆம் ஆண்டு குறிப்பிட்டார். மீதத்தை படிக்கிறேன், கேளுங்கள். கலிப்புருஷன் தனது சங்கல்ப விகல்பங்களால் இவ்வுலகத்தை தோன்றலாத அசைவுகள் செய்வித்து ஆடுகின்றான். இந்த உலகம் முடிவதற்கு இன்னும் 27 வருடம் இருக்கின்றது. இதற்கு மேல் கலிப்புருஷன் செயல் நடவாது. ஞான சித்தன் செயல் உண்டாம். ஆங்கிரச வருடம் புரட்டாசி மாதம் 3ஆம் நாள். இப்படியே அந்தந்த யுகத்திற்கு தக்கபடியே ஒவ்வொரு வல்லப சித்தனும் அந்தந்த யுகத்தின் குறித்த நாள்களில் தேக சித்தியை பெற்றுக்கொண்டு யுகத்தை நடத்தி வந்தார்கள். இந்த கலியுகம் வரை நடத்தியவன் கர்ம சித்தன். இந்த கலியுகத்தை நடத்தியவன் கலி புருஷன். இந்த கலியுகத்திற்கு குறித்த 5000 வருடத்திற்கு மேல் வெளிப்பட போகிறவன் ஞான சித்தன். இந்த சுத்த சன்மார்க்கம் அநேக கல்பங்களுக்கு ஒரு தரம் வருகிறது. இந்த சுத்த சன்மார்க்க காலத்தில் சர்வ ஆன்மாக்களும் அனுக்கிரகம் பெறுவார்கள். இது சத்தியம் என்று முடிக்கிறார் வள்ளலார்.
இந்த செய்தியை பார்த்து அறிவு விளங்கிக் கொண்ட எனது ஆன்மநேய உறவுகளுக்கு எங்களது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, கொல்லா விரதம் குவலயமெல்லாம் ஓங்குக, சுத்த சன்மார்க்கம் எல்லா உலகும் தழைக்க.